இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இடத்துல நான் வந்து உங்கள் மத்தியிலே செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். கவனமாக கவனிங்க. உங்கள் ஆவியில எப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கிறீங்க? வேதத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். எப்படியா? ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இது நிமித்தம் உன்னுடைய ஆவி மங்கி எரிகிறது. தமிழ்ல மங்கி எரியுதுன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், அதாவது அணைய போற நிறைய நேரத்துல அந்த திரியிலிருந்து புகை வரும். அப்படிப்பட்ட நிலைக்கு இருக்கிறவங்கள பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைந்தவர்களை உலகம் மதிக்கிறது இல்லை, பலவீனம் உள்ளவர்களை உலகம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நம்ம எதுலேயோ இல்லை நொறுக்கி போய் கிடக்கிறோம், நமக்குள்ள ஆவியில் உற்சாகம் இல்லாமல் மாறி போய் கிடக்கிறோம். நம்மளை தேற்றுவார் இல்லை. உலகத்தில் உள்ளவங்க யாரும் அதிகமாக தேற்றிக்கிட முடியாது. ஏன்னா அவங்க இருதயத்தின் ஆழத்தில் அவங்க அறிய முடியாது. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நெறிந்த நாணல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தில் உடைந்து போனவங்க, பாவத்தில் விழுந்து போனவங்க, தோல்வியில் சோர்ந்து போனவர்கள், இவர் தான் நெறிந்த நாணல். முதல்ல இப்போது மங்கி எறிகிற திரி அணைய போக நிலையில் இருக்குது. இந்த நாணல் இப்படி ஆயிட்டதுனால உள்ளே இருக்கிற ஆவியும் இப்போ மங்கி எறிய ஆரம்பிக்குது. ஏன்னாலன்னா அணைய போகிற நிலையில் இருக்குது. ஜெபம் குறைஞ்சி போயிடுது, விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஆவிக்குரிய தீ அக்கினி உள்ள சுத்தமாக மங்கிக்கிட்டே இருக்குது. 1 கொரிந்தியர் 1:26 பார்க்குறீங்க. நாம் அழைக்கப்பட்ட பொழுதே எப்படித்தான் இருந்தோம்னா, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானம் இல்லாமல் தான் இருந்தோம். எப்படி இதுலேருந்து மீள்றது, நம்முடைய ஆவியை எப்படி தேற்றிக்கொள்வது, நம்முடைய ஆவியை எப்படி மறுபடியும் எரிய பண்ணுறது, வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வர்றது, ஒளிக்குள்ளே நடக்கிறது, ஜெபத்தை கூட்டுறது, இதுக்குரிய ஞானம் கூட நம்மகிட்ட கிடையாது. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. நம்மை தாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வல்லவர்களாக இருக்கிறவங்க அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆத்மா ஆவி இருதயம் மனதையெல்லாம் ஆளக்கூடிய நிலையில் ஆளுகை உடையவர்களா அநேகர் இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மை போல உள்ள பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார், தம்முடையவர்களாக இருக்கும்படி, பலப்படுத்தும்படிக்கு. அவர்களை தான் இன்னும் அதிகமாக ஞானத்தை கொடுக்குறாரு, பலப்படுத்துகிறாரு. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹலோ, நீங்கள் அவரை தெரிஞ்சுக்கிடலை. உங்களை பலப்படுத்தும்படி பலவீனம் உள்ளவங்களாக இருந்த நம்ம அவர் தெரிந்து கொண்டார். இதுதான் உண்மை. ஆகவே இன்னும் பார்க்குறோம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும், பாருங்கள், பாவத்தில் அக்கிரமத்தில் மீறுதலில் பிடிபட்டு கிடந்த அநேக பாவிகளை, இழிவானவைகளை அவர் என்ன செஞ்சிருக்காராம், தெரிந்து கொண்டார். அற்பமாக எண்ணப்பட்டவைகள், உலகத்தில் மற்ற ஜனங்களெல்லாம் அற்பமாக எண்ண நம்ம அவர் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு பலனும் இல்லை. அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னும் சொல்கிறாரு லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நமக்குள்ளே இழந்து போன ஆவிக்குரிய காரியங்கள், அது எல்லாவற்றையும் நாம் தேடிக்கொள்ளும்படிக்குத்தான் அவர் இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 1:15 பார்க்குறீங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவியை எப்படி உற்சாகப்படுத்துவார்னு பாருங்கள். ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்ம தேடுறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை தேடி நமக்காக மரித்து உதவி செய்ய வல்லவராய் நம்ம பக்கத்தில் இப்போ வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதுக்கு தான் அவர்
எழுப்பப்பட்டு இருக்கிறார் பலப்படுத்தும்படிக்கு. மத்தேயு 9:12 இயேசு அதை கேட்டு, பிடியாளிகளுக்கு வைத்தியம் தேவையே அன்றி சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லைன்னு சொன்னார். பிடியாளிகளுக்கு தான் வைத்தியம் வேணும்னு சொன்னார். அப்படி சொன்னவர் நம்மளை விட்டுருவாரா? நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய ஆவியை இன்னும் உற்சாகப்படுத்துவார். ஆவி, ஆத்மா, இருதயம், மனதில் இருக்கிற பிடிகள் எல்லாத்தையும் நீக்குவார். பாவம், அக்கிரமம், மீறுதலினால் உண்டான பிடிகள். இன்னும் ஏசாயா 1:5 பார்க்குறீங்க. இப்போது நாம் எதனால் இப்படி நம்முடைய ஆவி மங்கி போச்சு பார்க்க போகிறோம். ஏசாயா 1:5 பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? பார்த்தீங்களா? ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நம்முடைய அக்கிரமம், மீறுதல், பாவங்கள் நிமித்தம் அநேக அடிகள் விழுது. நமக்கு சத்ரு வந்து அடிக்கிறான். உலகத்து ஜனங்களால் வெறுக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம். ஹலோ, கவனமாக்க வடிங்க. அதனால தான் ஆவி மங்கி போகுது. அதிகமாய் விலகி போகிறீர்களே. தேவனை தேடுறதில் அதிகமாக குறைவுபட்டு அவரை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் ஆவி மங்கி போகுது. தலையெல்லாம் வியாதியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் தலையில் வியாதினா தலையை சாய்க்கக்கூட முடியாது. தலை வேதனை, கண்ணுக்குள்ளே வேதனை, ஒரு மைண்டு சரியாக இருக்காது, தலையெல்லாம் வேதனை. அதான் சொல்ல, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ஏசாயா 1:6 சொல்கிறாரு, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பெதுக்கப்படாமல் கட்டப்படாமலும் எண்ணெயில் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உள்ளே வந்து வேறு எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, இருதயம், மனதில் இருக்கிற அந்த வியாதியெல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டியிருக்கு. அதெல்லாம் சரியானதான் மனது சரியாகும், அது நம்முடைய ஆத்மா சரியாகும், இருதயம் சரியாகும். அப்பொழுது தான் நம்முடைய ஆவி ஓரளவுக்காவது தெளிவடைந்து உற்சாகமடையும். ஆவியே மங்கி போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்தை சரியாக்கினா ஓரளவுக்கு ஆவி உற்சாகம் அடைஞ்சிரும். ஆனால் அது திருக்குள்ளதாக இருக்குது. சங்கீதம் 103:10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறாரு. அவர் அதை தொடங்கினார்னா தாங்க மாட்டோம். அதுக்கு உள்ளாகவே நம்முடைய ஆவி மங்கி போய் இருக்கிறோம். சரியாக அறிய தெரியணும் தேவனை. 103 சங்கீதம் 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவம் நம்மளை விட்டு நீக்கப்பட்டிருக்கு. இருள் அதிகாரம் அதான் மேற்கு. அதிலிருந்து கிழக்க வந்துட்டோம். ஒளி, வெளிச்சம். வெளிச்சத்துக்குள்ளே இருந்தால் உன் ஆவி மங்கி போகாது. ஹலோ, வெளிச்சத்தின் பிள்ளையெல்லாம் நடக்கணும், இருளுக்குள்ளே வந்துடக்கூடாது. இன்னும் சொல்கிறாரு 1 சாமுவேல் 12:21 விலகி போகாதீர்கள் தேவனை விட்டு. மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாக இருக்கிற வீணானவைகளையே பின்பற்றிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் வீணானவைகள். அதனால் ஆவி மங்கி போகுது. யோனா 2:8 சொல்கிறார், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிச்சிட்றாங்க. மாயையினால் கிருபை போக்கடிக்கப்பட்டதுனால ஆவி மங்குது. இன்னும் பார்க்குறீங்க, 3வது ஒரு காரியத்தை பார்க்குறோம். தேவனை தேடி அவர்கிட்ட வாங்க, மனம் திருப்பு, மனசை திருப்புங்க. மாயை பாராத, உலகத்தை பாராத, உன் பாரங்களை பாராத, துக்கங்களை பாராத, வருத்தங்களை பாராத, எல்லாத்தையும் விட்டு அதை தேவனிடத்தில் திரும்பி வருவீர்களேயானால் அவர் என்ன செய்ய பாருங்கள். ஆண்டவரே நீர் நல்லவர் அவர். ஏன்னா அழைக்கும் போதே நம்மளை பலவீனத்தானே அழைச்சார். நம்முடைய பலவீனத்தை அவர் மாற்றுவார். அழைக்கும் போதே நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரி, உம்மை நோக்கி கூப்பிட யாவர் மேலும் எப்படித்தான் இருக்கிறான்? கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர். அதிலே அதுக்கு அடுத்த வசனத்தில், கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். ஜெபத்தை ஏறடு, விண்ணப்பம் பண்ணு. ஆவி மங்கிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. ஜெபம் நினச்சா ஜெபிக்க முடியல இல்லையா? ஏன்?
பாவம் அக்கிரமம் மீறுதல் உள்ளே இருக்குது, அல்லது மாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது இருளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது உன் பாரம் துக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கர்த்தரை பார்க்கல, அழைத்தவரை பார்க்கல, உங்களை தெரிந்து கொண்டவரை பார்க்கல. அடுத்த வசனத்தில், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். மனுஷனே அல்ல, உம்மை நோக்கி. அவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறாரு 86ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தில், ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆவி மங்கிக்கிட்டே போகிறதுக்குள்ள காரணம் நிறையா இருக்குது இல்லையா? ஆனாலும் உன்னை அழைத்தவரை நோக்கி பார்க்க தெரியணும். அழைக்கப்படும் பொழுது நீங்கள் இருந்த நிலை, நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தீங்க, பைத்தியம் உள்ளவைகளாக இருந்தோம், இழிவானவைகளாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்து வச்சிருக்கிறார் பாருங்கள். அவர் இப்போ பலப்படுத்துவார். ஆனால் தேவன் சொல்கிறாரு, யோவான் 1:9 பார்க்குறோம், உலகத்திலே வந்து, உலகத்திலேனா கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் நடக்கிற ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே அவர் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா? அப்போ அந்த மெய்யான ஒளிக்குள்ளே சரியாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா, பிரகாசிப்பிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆவி மங்களாயிராது, பிரகாசமாயிரும். ஆவி தீபம் நல்ல ஏற்றப்பட்டிருக்கும். நான் யார், எங்கே நிற்கிறேன், என்ன செய்யணும், வழி நடத்த ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் வந்த உடனே தேவனுக்கு பின்பாக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்வீங்கள், வேதத்தின் வசனத்துக்கு ஏற்றபடி நடப்பீர்கள். யோவான் 8:11 சொல்கிறாரு, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னாரு. ஒருவேளை பாவம் அக்கிரமம் மீறுதல் நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்பட்டு தேவனிடத்தில் வர வெட்கப்படுகிறீர்களோ, வெட்கப்படாதீங்க. தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வாழ்வடைவோம். வாழ்வடைவோம்னா ஒளியேற்றப்பட்டுருவோம், மறுபடி ஜீவ ஒளியை கண்டடைவோம், அவருக்குள்ளே கடந்து வந்துடுவோம், இருள் நம்மை விட்டு நீங்கிரும். எபேசியர் 2:2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கலாம். ஒருவேளை இன்னும் அதிகமாக எல்லாவற்றுக்கும் மேலே எப்படியாயிலும் அவருக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக ஆக வேண்டும் என்று தேடுவீர்களே. ஆனால் இந்த அடிக்கடி ஆவி மங்கி போகிற வேலையே வராதப்பா. நெறிந்து போகிற நாளெல்லாம் மாற மாட்டீங்க, எப்பொழுதும் செழுமையாக இருப்பீங்க. நீதிமான் செழித்திருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள தானே வரும். எபேசியர் 2:3 அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளின் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனால தான் அவங்க அந்த ஆவி மங்கி போயிருந்தது பழைய காலங்களில். இப்போ அப்படி இல்லை. நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய வேதம் வசனம் வார்த்தைகளெல்லாம் நமக்கு தீபமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாய் பரிசுத்த ஆவியானவரே உள்ள அக்கினியாக உள்ள வருவார்ப்பா. அப்படி எரிவார். எரிந்து பிரகாசிக்கிற அக்கினியை பார்ப்பீங்க. ஒன்றிலையும் நீங்கள் குறைவற்றவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பாடுகள், உபத்திரம், வேதனை, துன்பம், துயரம், துக்கம் எதுவாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு உங்கள் ஆவியை உற்சாகப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவனே, இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி அப்பா ஆவியை அவித்து போடாதபடிக்கு தேவரீர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மங்களாய் எரிகிற ஆவியை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் தகப்பனே, கேட்ட இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தப்பா. அவருடைய ஆவியை இன்னும் அதிகமாய் புதுப்பியும், அதிகமாய் உற்சாகப்படுத்து அவர்கள் இருக்க உதவி செய்யும். ஆவியில் பலன் கொண்டு தகப்பனை எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் காணப்படத்தக்கதாய் பலப்படுத்தும். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் அருமைரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.